முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்களோட வீட்டில் கைப்பற்றப்பட்ட 29 ஐட்டம்ஸ் அது மொத்தம். இந்த 29 ஐட்டமில் வெறும் 28வது ஐட்டம் தான், அதாவது தங்கம், வைரம், வைடூரியம், பவளம் இப்பேற்பட்ட பொருள்கள் தான் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது மொத்தம் 27 கேஜி அவ்வளோதாங்க. மற்றபடி 700 கேஜி வெள்ளி, 700 கேஜிஸ் ஆஃப் சில்வர், 11,344 மிக விலை உயர்ந்த பட்டுப்புடவைகளும், 750 ஜதை காலணிகளும், அப்புறம் கேஷு, ரிஸ்ட் வாட்சஸ்ஸு, நிறைய விலை உயர்ந்த பொருள் எல்லாமே கூட பாஸ்கரன் என்கின்ற ஒரு ஜெயலலிதாவுடைய ஒரு அசிஸ்டண்ட்டை கொடுத்து வச்சுருக்காங்க. யார் கொடுத்தது? டிவிஎஸ்சி கொடுக்குறாங்க. ஆன் கண்டிஷனு இது தற்சமயத்துக்கு கொடுத்து வச்சுருக்கோம், இதை நீங்கள் எப்போ கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொடுத்தது எப்போ? இப்போத்துக்கு 28 வருஷம் ஆகுது. இவங்க இம்மிடியேட்டாக அதை வாங்கணுமா இருந்துச்சு, வாங்கிட்டு அவங்க கஸ்டடியில் வைக்கணுமா இருக்குது. பிகாஸ் இட் இஸ் இன் டிஸ்ப்ரொபோர்ஷனட் அசெட்ஸ். இதில் ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு சொன்னாக்கா, தீபக்கும் இப்போ பெங்களூர் கோர்ட்டில் இது எங்களுக்கு சேரணும்னு சொல்லும்பொழுது மறுக்கிறாங்க, இது அரசாங்கத்தை போய் சேரணும்னு சொல்லிட்டு. தட் பீங் த கேஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி பாஸ்கரன் கையில் போகணுமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்டி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க டிவிஎஸ்சிக்கு. இந்த பொருட்கள் எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா, எனக்கு இங்கே பதில் கொடுக்கும்போது இது அவங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இருக்குதுன்னு சொல்கிறான்னு தெரியல. they have to take custody of themselves. When they failed, I written a letter to the Honorable Chief Minister Muthamil Stalin avargalukku. Stalin is not only Chief Minister as well as is a Home Minister also. I asked the Honorable Home Minister to take back the valuables which is available in the custody of Bhaskaran through DVSC. அதை ஆக்ஷன் விட்டு அரசாங்கத்துக்கு எடுத்து அது அரசாங்கத்துக்கு கூட நல்ல பயணிகளுக்கு மக்களுக்கான சேவைகளுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு நான் லெட்டர் போட்டிருக்கேன் சார். ஆனால் இப்போ தமிழ்நாடு சிஎம்க்கு லெட்டர் எழுதிருக்கீங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கர்நாடகாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான செய்தியை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.